ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 அமெரிக்காவில் வெளியான த சிக்ஸ் த்ரிபிள் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு கருப்பின பெண்ணை சார்ந்தவங்க, 18 வயசு தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த பையன் பார்த்தா வெள்ளைக்கார சார்ந்த பையனே சொல்லலாம். அவனும் எங்கேஜ் தான், 20 வயசு. ரெண்டு பேருமே பார்த்தா லவ் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் அந்த ஹீரோ பார்த்தா ஆர்மிக்கு போவார். ஆர்மிக்கு போக சொல்ல இறந்து போகிறாரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த இவங்க அன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்மளும் ஆர்மியில் சேரணும் அப்படின்ற மாதிரி ஆர்மிக்கு போகிறாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த கதைக்களம் 1942 அந்த பீரியடில் தான் இந்த கதைக்களம் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் அந்த அந்த பெண்மணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஆர்மியில் சேர்ந்து ஆர்மியில் பார்த்தா கருப்பின பெண்களுக்கு ரொம்ப பார்த்தா மரியாதை கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ஒரு இதுவாக நடத்துவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோர்ஸ் பார்த்தா 6 த்ரிபிள் பட்டாலியன் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸாக போகிறாங்க. ஒரு 34 பேர் அந்த இதில் ஜாயின் பண்ணுறாங்க. எல்லாமே கருப்பின பெண்கள் தான். அந்த கருப்பின பெண்கள் லீட் பண்ணுறதுக்கு இன்னொரு கருப்பின பெண் அவங்க தான் கேப்டனாக இருக்காங்க. நல்லா லீட் பண்ணுறாங்க. எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களை பார்த்தா மதிக்கவே மாட்டாங்க, வாருக்கும் அனுப்ப மாட்டாங்க. அப்போது இந்த பட்டாலியன் ஃபோர்ஸுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. எந்த மாதிரி டாஸ்க்னா, இதுக்கு முன்னாடி ஆர்மியில் பார்த்தா லெட்டர்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், போஸ்ட் லெட்டர். அவங்க வீட்டிலேருந்து ஆர்மிக்கு அனுப்புவாங்க, ஆர்மி மெம்பர்ஸையும் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி லெட்டர் எல்லாமே அப்படியே பார்த்தா அப்படியே இருக்கும், யாருக்குமே போகாது. அது கிட்டத்தட்ட பல்வேறு வகையான தபால்கள் அப்படியே கிடந்திருக்கும். அந்த டாஸ்க்கை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இவங்க அந்த டாஸ்க்கை எப்படி முடித்தாங்க, அதில் இருக்க உணர்வுபூர்வமான கதைகள் என்ன, இதுதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. இது பார்த்தா ஒரு ரியாலிட்டி பதமாக எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு டீசன்ட் வாட்சனும் இதை நல்லா கொண்டு போயிருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இவங்களால் இந்த ஆர்மி மூலமாக இவங்க என்னமான துன்பங்கள் அறிவித்தாங்க, அதேமாரி எப்படி இந்த டாஸ்க்கெல்லாம் முடித்தாங்க, அதெல்லாம் பெட்டராக கொண்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுடைய லவர் லெட்டரை இது கொடுத்துருப்பாரு, எமோஷனலாக அந்த லெட்டரை படித்து என்னெல்லாம் பண்ணாங்க, ஏன்னா நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஒரு டீசன்ட் வாட்சன் மீது தான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதான் இந்த படத்தோட மொத்த ரிவ்யூ. இந்த படம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.